நல்லா நடத்துங்க, குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் சின்ன வயசுல நஞ்சு வரைக்கும் எனக்கு நம்ம அதுக்கு தானே நெத்தியில் குங்குமத்தை வச்சு கொட்டை வச்சு உட்காந்துருக்கோம். எவனை வந்து எதையும் போட்டு சொல்லிட்டு போனான்னு ஏற்றுக்க முடியாது. அதனால சொல்றோங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் இந்து தெய்வங்களை கேவலப்படுத்தும் விதமாக திராவிடர் மாணவர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை சார்ந்த நபர்கள் மிக மோசமான வார்த்தைகளால் அச்சடிக்கப்பட்ட காகிதங்களை புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களிடம் வழங்கிய விஷயம் தெரிந்தவுடன் இந்து பரிவார் கூட்டமைப்பினர் அதன் பொதுச் செயலாளர் சேவரத்தின ரா சாய் குமரன்ஜி சமூக ஆர்வலர் தலைமையில் இந்து பாரத் சேனா நிர்வாகிகள் நாகராஜ், ஜெயமணி, பாலு, குமார், பாண்டி மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள், இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஈஸ்வரன் ஆகியோர் பொதுமக்களுடன் இணைந்து முற்றுகை போராட்டத்தை அறிவித்து பல்லடத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சிக்கு சென்றனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இந்த செயலில் ஈடுபட்ட நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கூறியதனைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளிக்கப்பட்டது. இதனால் புத்தக கண்காட்சி நடக்கும் பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. அந்த இடத்துல வந்து அதிகமான ஒரு 80 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மாதிரி வந்து உங்கள் கடவுளை அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் ஒரு இந்து தெய்வங்களையும் இந்து வழிபாட்டு முறைகளையும் இவ்வளோ கேவலமாக வந்து உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறது காவல்துறை எப்படி அனுமதிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு மன உளைச்சல், பயங்கர உளைச்சலாக இருக்குது. பார்த்ததுலேருந்து எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. இந்த புத்தக ஏற்பாட்டாளர் மாதிரியும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த புக் ஸ்டால் இன்னும் இருக்குது, அது மூடலாம். அவங்க அண்ணே வச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம காவல்துறைக்கு நேற்று நைட்டே நம்ம காவல்துறை உணவு பிரிவு தகவல் சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தகவல் சொல்லுவோம். காலையில் மதிப்பு நம்ம டிஎஸ்பி லைனுக்கு வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம மிரட்டிடுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு. மிரட்டுறது தப்பு. அதே நாங்கள் இது மாதிரி வேறு மதத்தை பற்றி ஒரு அவதூறு கருத்து சொன்னால் காவல்துறை உடனே எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுப்பீங்க. ஏன் இந்த சமூக விரோதி மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்கன்றது எங்கள் கேள்வி. அதனால் எங்களுடைய எதிர்ப்பை சட்டத்துக்கு உட்பட்டு தெரிவிக்கிறதுக்கு வேண்டி இங்கே வந்திருக்கோம். இந்த ஆர்கனைசரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு ஏன் அந்த சாலை மட்டும் நீங்கள் மூடுங்க, நாங்கள் வந்து மற்ற விஷயத்தை நாங்கள் காவல்துறை மூலமாக பார்த்துட்டு எந்த சட்டத்தின் கூட எப்படி காவல்துறை இது பண்ணோன்னு நாங்கள் போகிறப்ப மறைச்சிக்கிறாங்க. நான் இல்லாத ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா அது தப்பு, மன்னிப்பு கேட்டேன். இனிமேல் கொடுக்க வேண்டாம், மன்னிப்பு கேட்டாங்க. சரி, இனிமேல் கொடுக்க வேண்டாமே. சரி, அந்த பர்டிகுலர் நபர் கொடுக்கறதுக்கு உள்ளே வந்த நபரை உள்ளே வர வேண்டாம். சரி, நான் சொல்கிறேன் ஏன் இந்த உங்களுக்கு தெரியலன்ட்டு அதுவே முதல் தப்பு. ஒரு ஏற்பாட்டாளர் அவங்கள்ட்ட உறுதிமொழி பத்திரம் வாங்கியிருக்கேன். நான் வந்து சமூக சார்ந்த எந்த ஒரு உண்டு பண்ண மாட்டேன். உறுதிமொழி பத்திரம் வாங்கியிருக்கீங்களா? எழுதி வாங்கியிருக்கணும். ஒரு எப்படி நீங்கள் ஆர்கனைசேஷன் பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு புத்தக கண்காட்சி ஏற்பாட்டாளர் உறுதிமொழி பத்திரம் வாங்க, அவன் எதைனாலும் போடுவான். வேறு ஏதாச்சும் ஒரு பாகிஸ்தான் விஷயத்தை ஆதரவாக பேசிட்டு போடுவான். எப்படி ஏற்றுக்கிறீங்க நீங்கள்? அதை நீங்கள் செஞ்சுருக்கணும். நீங்கள் செஞ்சது தப்புங்க. உங்களுடைய கவனக்குறைவு ரைட் ஏற்பட்டுச்சு அப்படின்றீங்க. அந்த ஸ்டாலை இப்போ மூடிட்டீங்களா? அந்த ஸ்டாலை மூடியாச்சா? இல்லை, ஸ்டால் அப்போ உங்களுக்கு பணம் ஒன்றே குறுக்கோளாக இருக்குல்லவா? ஏன் இன்ன வரைக்கும் மூடாமல் இருக்கீங்க? சர்ச்சைக்குரிய அந்த ஸ்டாலை மூடி இருக்கணும்ல? செய்தி சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரிங்க, நான் வந்து ஒரு முருகப்பட்டேன். சரிங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே சரிங்க, எனக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லாருமே எனக்கு தெரியும். நான் முருகப்பட்டேன். தெரியுங்க. இந்த செய்தி எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணவனா காலி விட்டோம்னா நானா அருமையான விஷயம். சரிங்க, உங்களை விட 1% எக்ஸ்ட்ரா நல்லது, சந்தோஷம். ஆனால் தெரியாமல் நடந்து வச்சு தப்பே கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு முறையே சொல்லல. அந்த ஸ்டாலை மட்டும் மூடிருங்கன்னு தானே சொல்றேன். இப்போ வேற ஒன்றும் சொல்ல. எவ்வளவு கேவலமான சொல்லுங்க. எனக்கு வரவேற்கிறேன். காவல்துறை அதிகாரிட்டே சொல்றேன். ஆனா உங்களோட வந்து நாங்கள் வரவேற்கிறோம். முத்துக்குமார் சாமியில் கும்பாசை எப்படி எல்லா விஷயத்திலுமே நம்ம இன்வால்வ்மெண்ட்ல தான் பண்றோமுங்க. தெரியாம நடந்துருச்சு நீங்கன்னு சொல்லிட்டோம், நாங்களே ஏத்துக்கிறோங்க.
அந்த ஸ்டாலை மட்டும் மூடுங்கன்னு சொல்றேன். சர்ச்சைக்குரிய அந்த ஸ்டால் எதுக்கு இன்னும் வச்சிருக்கீங்க? இல்ல சர்ச்சைக்குள்ள ஸ்டாலுங்கிறது நான் அந்த பர்டிகுலரா அந்த பேப்பரை கொண்டு வர வேணா அந்த நபரை கொண்டு வர வேணா எங்கள்கிட்ட கொடுத்த நபர் ஸ்டால் வந்து நாங்கள் 34 ஸ்டால் அது புரிஞ்சுக்கணும். ஸ்டால்ல இந்த நோட்டீஸ் சேல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்டால் வச்சிருக்காரு இன்சார்ஜ் அவர் கொடுக்கல. ஒருத்தர் வந்து ஹெல்த் அவர் மட்டும் வந்து அவரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டால் என்ன இதுல இருந்து வந்திருக்காங்க? எந்த பதிப்பகத்தில் இதுக்கு அதுக்கு திராவிடர் தளம் அப்படின்றதுக்கு அதுக்கு எங்களுக்கு என்ன அவர்கிட்ட அதான் கேட்குறோம். ஏன்னா நாங்கள் இல்ல கடவுள் நாங்க எல்லாம் சொல்லவே வேணாம். அண்ணன் இருக்காரு, அண்ணனுக்கு வந்து நாங்களாம் நிறைய போராட்டம் நாங்களே போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெளியே சொல்ல சொல்றேங்க. இந்த கடை வரும்போது எனக்கு ஒரு மன உளைச்சல் இருந்துச்சு. அப்போ நான் கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், எனக்கு பொதுவாக எம்எல் ரோட்டரி சார்பாக நடத்துறீங்க, இவருத்தான் கொடுத்து இவருத்தான் கொடுப்பேன்னு பிரிக்க வேண்டாம், நல்ல அமைப்புக்கும் கொடுங்கன்னாங்க. கிறிஸ்டின் கொடுத்தேன், முஸ்லீம் கொடுத்துருக்கேன், கொடுங்க. பகவத்கீதை ஒரு சவலை சொல்லிடுறேன். பகவத்கீதை வந்து கேட்டாங்க. ஒரு ஐயம் வந்தார் 80 வயசு ஐயா. நான் சொன்னேன், ஐயா கடை பூரா புக் ஆயிடுச்சுங்க, கொடுக்க முடியாதுண்ணா. ரெக்கமெண்ட் மூலமாக வந்தார். நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்போ அந்த ஐயன் கேட்கும்போது ஏதோ பகவத்கீதை மட்டும் வச்சுக்கிறேன்னாங்க. நான் சொன்னேன், நல்ல விஷயம் பண்ணுறீங்க ஐயா, ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, ஒரு 1000 2000 வாடகை கொடுத்து ஒரு இடத்துல டேபிள் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி உணர்வுலேயே ரொம்ப வக்கிரமா இதுக்கு மேலே கேவலமா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு பேசிட்டான். நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் கத்தி எடுத்து நல்லா குத்தி விட்டு சாரிடா எனக்கு தெரியாம நடந்துக்கிறான்றதெல்லாம் சட்டம் ஏற்றுக்கிறோம். குற்றம் குற்றமே அவ்வளவுதான் அவங்களுடைய பார்வையில். இந்த கடையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமான்னு எனக்கு தெரிஞ்ச அவிய சார்ந்த ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கடைக்காரர் கேட்கறாரு, ஒன்று நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லி போட்டு பாத்ரூம் ஆகிட்டு வந்து வெளியில் வந்து ஒரு ஷாப்பில் கேட்டாங்க. ஒரு வருஷம் வந்துருந்தாரு. கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அண்ணா 100% அதனால தப்பு வராது, நல்ல மனிதர்கள் தான், உப்பு தான் விற்பாங்க, உங்களுக்கு இடையூறு இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு. வந்தவருங்க புக்கு விற்கிறாங்க. அந்த புக்கில் இந்த மாதிரி வந்து எதிர்ப்பு புரியுங்களா? அது பெரியார் கொள்கை மட்டும்தான் இருக்கு. இந்த நோட்டீஸ் கொடுத்தவங்க வந்து அந்த புக் ஸ்டால் இன்சார்ஜ் ஹெல்ப் வந்து ஒருத்தர் அவர் கொடுத்துட்டாரு. அது கொடுத்து தெரிஞ்சுக்கணும். அவரை ஸ்டாப் பண்ணி இப்போ கடையில் வந்து அந்த நோட்டீஸோ வேறு அட்மிஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்தடுத்து நீங்கள் வந்து புக் ஸ்டால் இங்கே நடத்தணும் வைக்கணும் ஒவ்வொரு வட்டமும் நாங்கள் வந்து போராட்டத்தை நிற்க முடியாது. சங்கடமாக போயிடும். ஏன்னா தாய் தகப்பன தாயையும் தாய் மதத்தை விட்டு கொடுக்குறவங்க மனுஷன் இல்லைன்ற நினைப்பில் இருக்கும். எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. காவல்துறை எங்களை கேட்டுக்கிட்ட ஒரே காரணத்தினால இந்த கோசங்கீச எதுவுமே இல்லாமல் சட்டத்துக்கு உட்பட்டு காவல்துறையோட வேண்டுகோளை கேட்டு நாங்கள் பாட்டு வந்து சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம். ஒரு போராட்டத்துக்கோ அதுக்கு இதுக்கெல்லாம் போகாமல் நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் பேசுகிறோம். இது போராட்ட காலமாக மாறாது உங்களுடைய. நாங்கள் அதுக்கப்புறம் காவல்துறை டிஎஸ்பிஆர் எங்கள்கிட்ட பேசியிருக்காரு, அவன் மேலே நடவடிக்கை எடுக்கன்னு இருக்காரு, எஃப்ஐஆர் போடுறேன்னு இருக்காரு. நாங்கள் அங்கே போய் கொடுத்து நாங்கள் பேசிக்கிறோம். தயவு செய்து நீங்கள் ஃபர்தராக அந்த நடவடிக்கை போயிடாதீங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. இந்த தகவல் தெரிஞ்சு நான் உதவி செய்ய சொல்கிறேன். இந்த தகவல் தெரிஞ்சதையும் அண்ணங்க நீங்கள் என்னோட வயசில் பெரியவங்க, நேரம் என்னோட வயசில் பெரியவங்க. நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் புக் ஸ்டால் நடத்தணும், இந்த புத்தக கண்காட்சி நடத்தணும். அதுக்காக நீங்கள் முதல் உறுதிமொழி பத்திரம் எழுதி வாங்க. அவங்கள்ட்ட வாங்கி கொண்டு காவல்துறைக்கு ஒரு ஜெராக்ஸ் போட்டு கையில் கொடுத்துருங்க. நாங்கள் வந்து சமூகம் சார்ந்த விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு கலாட்டா ஒன்று பண்ணுற மாதிரியோ பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கிற மாதிரி எந்த நிகழ்வும் நாங்கள் பண்ண மாட்டோம். உறுதிமொழி வாங்கிட்டு நீங்கள் உள்ள விடுங்க. அதுக்கு மேலே பண்ண அஃபென்ஸ் அதை அவங்க பார்த்துக்குருவாங்க. அதை பார்த்துக்குங்க. நாங்கள் டிஎஸ்பி போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ இதுக்குமார் சாங்கில் சின்ன விஷயம் அண்ணா நேரில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவர் மாரிமுத்து நாங்கள் அவர் இருக்கிற சேர்த்து 5 பேர் கூப்பிட்டாங்க. அப்படி நீ பண்ணுறது சரியில்லை, இந்த மாதிரி இருக்குது, மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டோம். எனக்கு நேரடியாக எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கே தெரியாமல் நடந்துருச்சு ஒரே காரணத்தினால வந்து பண்ணிட்டாங்க. இப்பயுமே வந்து அவங்க கேட்டு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நாங்கள் ஒரு போராட்டத்துக்காகவே வரல. அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவன் வந்து சமூக விரோதி, அவன் மேலே நடவடிக்கை விடவும் மாட்டோம். அது நாங்கள் காவல்துறையில் நாங்கள் பேசிக்கிறோம். தயவுசெய்து இதை நல்லா நடத்துங்க. குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குறதுக்குண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் சின்ன வயசுல நஞ்சல் வச்சிட வேணாமுங்க. எனக்கு நம்ம அதுதானே நெத்தியில் குங்குமத்தை வச்சு பொட்டை வச்சுட்டு உட்காந்துருக்க முடியும். எவனை வந்து எதையும் போட்டு சொல்லிட்டு போனான்னு ஏற்றுக்க முடியாது. அதனால சொல்கிறோமுங்க. வணக்கம். நான் சாய் குமரன்ஜி, இந்து பரிவார் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளர். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் புத்தக கண்காட்சி அப்படின்னு ஒரு நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சியில் திராவிடர் மாணவர் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்புடைய சமூக விரோதிகள் சிலர் என்ன பண்ணுறாங்க, கோடான கோடி இந்து மக்கள்கள் வணங்கக்கூடிய இந்து தெய்வங்களையும் வழிபாட்டு முறைகளையும் ரொம்ப கொச்சையாகவும் இழிவுபடுத்தும் விதமாகவும் அவங்க வந்து நோட்டீஸாக அதை அச்சடித்து வரக்கூடிய பள்ளி மாணவியருக்கும் பெற்றோர்களுக்கும் கையில் அந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த தகவல் தெரிஞ்சு இன்றைய தினம் நாங்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியை முற்றுகையிட வர நேரத்தில் காவல்துறை எங்கள்கிட்ட வந்து அந்த சர்ச்சைக்குரிய அந்த நோட்டீஸை வழங்கிட்டு இருந்தவரை நாங்கள் வந்து எச்சரிக்கை செய்து அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னும்
இனிமேல் அந்த நிகழ்வு நடக்காதுன்னு இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்தவருக்கு தெரியாமலேயே இந்த நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொல்லி எங்கிட்ட கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த சட்டவிரோதமான செயலில் இந்திய அரசியலமைப்பில் வந்து சாரத்து 26 படி இந்த மாதிரி ஒரு மதஞ்சார்ந்த விஷயங்களை யாரும் குறுக்கிடக்கூடாதுன்னு இருக்குது. அப்படி குறுக்கிட்டால் அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு இருக்குது. அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஒரு இடத்துல அவர் காலையில் என் கூட பேசியிருந்தாங்க. புகார் மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் பதிவு பண்ணி சம்மந்தப்பட்ட நபர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த விஷயத்தை இத்தோட நிறுத்திட்டு நேராக டிஎஸ்பி போய் பார்த்து நாங்கள் மனு கொடுக்குறதுக்காண்டி போயிட்டு இருக்கோம். வணக்கம். இப்போ என்ன வாசகம் அதில் அடங்கி இருக்குது, என்ன அதில் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப கேவலமான அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் தெய்வங்கள் எல்லாம் வந்து முருகன் மாரி காளி எல்லாம் காப்பாற்றுது அப்படின்னா அப்புறம் வந்து போலீஸும் இராணுவமும் எதுக்கு அப்படின்ற மாதிரியும் நீங்கள் தீக்குழியை இறங்குறீங்க தீக்குழியில் உருள வேண்டியதானே அப்படின்ற மாதிரியும் நீங்கள் வந்து ஆட்டு ரத்தத்தெல்லாம் அவங்க பூசாரியில் குடிக்கிறாங்க விஷத்தை குடிக்க வேண்டியதானன்ற மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தனமான முட்டாள்தனமான நிகழ்வு எல்லாம் எங்கேயுமே நடக்கிறதா இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் வீணா போன இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. இதுவே இது வட மாநிலத்தில் இந்த நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா இவங்களுடைய விஷயங்கள் வேற மாதிரியா போயிருக்கும். வட மாநிலத்தில் வந்து தெய்வங்களை யாருமே அங்கே வந்து எந்த ஒரு மதத்தையுமே யாருமே வந்து குறை சொல்லாமல் ஒரு இதை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு கேவலமான ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட திருப்பரங்குன்றம் மலையில் மரியாதைக்குரிய நீதியரசர் ஜி.என். சுவாமிநாதன் அவர்கள் வந்து விளக்கு ஏற்றணும்னு சொல்லி அவர் 2 வட்டமும் ஜட்ஜ்மெண்ட் 3 நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் மீறி கூட இந்த தமிழ்நாடு அரசு இந்த திராவிட அரசு இதை வந்து நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடாது அது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வே வந்து தடை செய்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்காக இல்லை அப்படின்றனால இந்த நிகழ்வு தொடருமானால் இப்பயே கேவலப்பட்டு போச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில். திருப்பரங்குன்றம் மலையை வச்சேமோ அது உங்களுடைய முகத்திலே கிழிக்கப்பட்டிருக்கிறது. இவங்கள் போலி மதசார்பின்மையை கையில் வச்சுக்கிட்டு சில மதங்களுக்கு மட்டுமே ஆப்டால் அந்த ஒரு ஓட்டு வாங்கணும்ன்ற கேவலமான ஒரு நினைப்புல 80 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் அதிக பெரும்பான்மையை வணங்கக்கூடிய இந்துக்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை மிகவும் கேவலப்படுத்தும் விதமாக முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ எம்பி என்று எல்லாமே வந்து பொதுவெளியில் வந்து கேவலமாக பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் 2026 நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து மக்கள் அனைவரும் பாடம் கற்பிக்க திராவிட அரசுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன்.